நீதிமான்களின் சபையில கம்பீர சத்தம் உண்டாகுமாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகத்தோட ஒரு சிலர் வருவாங்க, ரொம்ப வேதனையோடு வருவாங்க. சபைக்குள்ளே வரும்போது கவனிச்சிங்கன்னா, ரெண்டாவது சபை மேய்ப்பனுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் டே அல்லது முதல் நாள் அல்லது அதுக்கு முன்னாடி வாரத்தில் சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன செய்யணும் ஒவ்வொன்று அழுதுருப்பாங்க. கண்ணீர் பாருங்க அவங்களால அடக்க முடியாது, தேம்பி தேம்பி அழுவாங்க, மனங்கசந்து அழுவாங்க. ஆனால் பாருங்க சபைக்குள்ளே வரும்போது அதே துக்க முகத்தோடு வருவாங்க. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சபையின் மேய்ப்பன் நான் கவனித்தது உண்டு. உள்ள வந்து பாருங்க கர்த்தரை ஆராதிக்க போது, கர்த்தரை பாடும்போது இந்த நீதிமான்களுடைய இந்த கம்பீர சத்தம் அவர்களுக்குள்ளாக சாத்தான் கொடுத்திருந்த அந்த அலறுதலின் சத்தத்தை, துர்ச்சையின் சத்தத்தை அகற்றி நீதிமான்களுடைய சத்தம் என்ன செய்வென்றால் அவர்களை உற்சாகப்படுத்தி அவருடைய உள்ளத்தை ஏவி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பிரயாசப்படவும் கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகம் கொள்ளவும் வைக்கும். பாருங்க 1000 பேர் உள்ள சபையில் நான் அங்க வைக்கிறேன்னா, அல்லது நான் போகிற சபையில் 10 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் உள்ள சபையில் அங்கம் வைக்கிறேன். நான் போகிற சபையில் ஒரு 100 பேர் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு 1000 பேர் இருந்தால் ஒரு கூட்டத்தில் ஆராதிக்கும் போது நல்லா இருக்கும். அப்படி இல்லைங்க. கூட்டத்துக்குன்னு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னு? கூட்டத்துக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 100 பேர் உள்ள சபையில் அல்லது 1000 பேர் உள்ள சபையில் நான் அங்கம் வைக்கிறேன்னா என்பதை விட்டு இயேசுவை போல 12 பேர் இருந்தாலும் அதுல ஒருத்தர் யூதாசா கூட இருந்துட்டு போறான். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி நான் ஆசைப்பட வேண்டும். நீதிமான்கள் வாழ்கிற, நீதிமான்கள் இருக்கிற சபையில நான் ஐக்கியம் கொள்கிறவனாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீதிமான்கள் வாழ்கிற சபையில, நீதிமான்கள் அங்கம் வைத்திருக்கிறதான அந்த காங்கிரிகேஷன் சபையில, சங்கத்தில் நாம் ஐக்கியமுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம், எவ்வளவு ஆசீர்வாதம்.